நிறைய வேலைகள் பாக்குறீங்க, டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். அது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸை நான் வந்து ஷேர் பண்றேன். இப்போ நான் வந்து என்னோட டைமை 3 விஷயமா பிரிச்சிருப்பேன். ஒன்னு என்னுடைய ஃபேமிலிக்கான நேரம், ரெண்டாவது என்னுடைய கெரியருக்கான நேரம், மூணாவது என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் மற்றும் தூக்கத்திற்கான நேரம். சோ இந்த மூணுத்தையுமே நம்ம கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னுடைய வேலைக்கான நேரம். என்னுடைய வேலைக்கான நேரம் அப்படிங்கிறது, ஏன்னா நான் ஃப்ரீலான்சரா இருக்கேன், ஒரு 4-5 பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படிங்கும்போது எக்ஸாக்டா நான் 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. அப்போ என்னுடைய கெரியருக்கான நேரம் அப்படிங்கிறது, நான் டெய்லியுமே சார்ட் போட்டு ஒர்க் பண்ணுவேன். இன்னைக்கு இந்த 10 டாஸ்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே அந்த டாஸ்க கரெக்டா முடிச்சுட்டு வருவேன். முடிச்சுட்டு வரும்போது என்னுடைய அந்த டெட்லைன்குள்ள அந்த வேலையை முடிச்சிருவேன். ரெண்டாவது என்னுடைய ஃபேமிலிக்கான நேரம். பாப்பாக்கு நான் உட்கார்ந்து அவங்களோட காம்படிஷன்ஸ்க்கு ரெடி பண்றது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு நைட்டு கதை சொல்றது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அவங்களுக்கு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ரெடி பண்றது, இந்த வேலைகள் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நான் வந்துட்டு பண்ணி முடிச்சிருவேன். இன்கேஸ் நான் ஈவெண்ட்டுக்காக எங்கேயாச்சும் வெளியில போறேன் அப்படின்னா அப்போ என்னுடைய ஆண்டி பாத்துக்குவாங்க. அப்ப இந்த வேலைகளை கண்டிப்பா ஒரு நாள் இதை பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருவேன். இதை முடிச்சுட்டு தான் என்னுடைய வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். மூணாவது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள். ஏன்னா நிறைய வந்துட்டு வேலைகள் பாக்குறதுனால கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் வந்து பாட்டு கேட்கறது அப்படிங்கிறது என்னுடைய இயல்பிலேயே, என்னுடைய லைஃப் ரொட்டீன்லயே நான் வந்து வச்சிருக்கேன். அந்த 20 மினிட்ஸ் சாங் கேட்கறது அப்படிங்கிறது என்னோட மைண்ட் அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து இந்த ஆங்கரிங் ஃபீல்டுல இருக்கிறதுனால ஸ்கின் கேர் ரொட்டீன்லயும் நான் வந்து பார்க்கணும், ஹேர் கேர் பண்றதையும் நான் வந்து ரெகுலரா பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளால வந்து பிரசன்டபிளா இருக்க முடியாது. சோ அப்போ நான் வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்றேன். இப்போ நம்ம காலையில குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் பேக்கோட தான் குளிக்க போகணும் அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வாரத்துல 3 நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னா கம்பல்சரி அதை வந்து பண்றது. ஏன் அப்படின்னா நீங்க உங்களோட டைம் மேனேஜ் பண்றப்போ இந்த சர்டன் விஷயங்களை என்ன நேரமானாலும் இதை நீங்க பண்ணியே ஆகணுங்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டைமை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். நான் எந்த இடத்துல எப்போ ஈவெண்ட்டுக்கு போய் எவ்வளவு லேட்டா நைட்டு 3 மணிக்கு இல்ல விடியற்கால 4 மணிக்கு வந்தா கூட என்னுடைய மேக்கப் கலைக்காம நான் வந்து தூங்க போகவே மாட்டேன். அந்த மேக்கப்பையும் கிளன்சிங் மில்க் போட்டு கழிச்சிட்டு டோனர் போட்டு ஃபேஸை வந்து கிளீன் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபேஸ் எல்லாத்தையும் சரியா வச்சு அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போவேன். இந்த ரொட்டீன் அப்படிங்கிறது 17 வருஷமா நான் வந்து ஃபாலோ பண்றேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸை உங்களுடைய டெய்லி பழக்க வழக்கத்துல நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைமை நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணலாம்.